எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சவாலான சமையல் தான் பார்க்க போறோம். எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் களத்தில் இறங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போறோம். ஃப்ரெஷ்ஷாக காயை மரத்துல இருந்து பறிச்சு அடுப்பு கூட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு செய்கிறதுக்கு நான் மாங்காய் சூட மீன் தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ நான் ஊருக்கு போயிருக்கும் போது எடுத்தது. ரொம்ப நாளாக தோட்டத்தில் வச்சு மீன் குழம்பு சமைக்கணும்னு ஆசை, அது இப்போ தான் நிறைவேறிச்சு. சாலை மீனை தான் எங்கள் ஊரில் சூட மீன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சூடையிலே சின்னதாக இருக்கும்ல, அதை தான் எங்கள் ஊரில் மாங்காய் சூடன்னு சொல்லுவாங்க. நம்ம சூட மீனில் மாங்காய் போட்டு சமைப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம மாங்காய் சூடையிலேயே மாங்காய் போட்டு சமைக்க போகிறோம். இந்த மீன் இதை விட சின்ன சைஸ்லேயும் இருக்கும். எங்களுக்கு அந்த அன்னைக்கு இந்த சைஸில் தான் கிடச்சிச்சு. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. வயிற்று பாதியில் முள் இருக்கும், ஸோ அதனால் தலையோடு சேர்த்து வயிற்று பாதியை கட் பண்ணி எடுத்துருவேன். ஊருக்கு போனால் தான் இந்த மாதிரி சூட மீன்லாம் சாப்பிட முடியும். ஸோ இது எப்போவாச்சும் தான் கிடைக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், பட் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த மீனை செதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு ஒயிட் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அடுத்து புளியை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு கூட்டி சமைக்க போகிறோம். இப்போது புளியை கரைச்சி எடுத்தியாச்சு. அடுத்து குழம்புல சேர்க்குறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ பொதுவாக அம்மியில் தான் அரைப்பாங்க. என்கிட்ட அம்மி இல்லாததுனால நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இதுக்கு மிக்சி ஜாரில் கட் பண்ண தேங்காய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கட் பண்ண தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி இந்த பேஸ்ட்டை நம்ம புளி கரைசலில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாங்காய் சூடைக்கு நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். ஸோ மாங்காவை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கிடலாம். இப்போது பறித்த மாங்காவிலேருந்து தோலை நீக்கிட்டு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி மண்ணில் கல் வச்சு அடுப்பு கூட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் மண் சட்டியை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் நான் லாஸ்ட்டாக தாளிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டே கிராமத்து ஸ்டைலில் தாளிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப காற்றடிச்சதுனால தீயை எரியவே விடலை. ஒரு சைடு தீ அதிகமாக எரியுது, இன்னொரு பக்கம் கம்மியாக எரியுது. இதுவே கேஸ் ஸ்டவ்னா எல்லாமே ஈவனாக எரியும். களத்தில் ஒரு வழியாக இறங்கியாச்சு, போராடி வெளியே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தோம். இதில் சேர்க்குறதுக்கு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். சுற்றியும் மரஞ்செடி கொடிகளோட பேர்ட்ஸோட சவுண்டோட நம்ம சமைக்கும்போது இது நல்ல புது அனுபவமாக இருந்துச்சு. கருவேப்பிலை மரத்துக்கிட்ட நின்னாலே நல்ல மணமாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேர்க்கும் போது எவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பறித்து எடுத்துட்டேன். நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலை நிறைய பேர் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் நல்லா மென்று சாப்பிடுங்க. இது முடி, கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை உள்ளவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா சூடு ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். கருவேப்பிலை பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மண் சட்டியில் சமைச்சோண்டா அது பழசானாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஸ்டவ்வில் சமைச்சிட்டு போகிறோம், பட் அந்த காலத்துலலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது தான் தெரியுது. அடுத்ததாக இதில் வெந்தயமும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். இங்கே பார்க்கும்போதே தெரியும் தீ எந்த அளவுக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு. அடுப்புக்கு பொதுவாக விறகு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த விறகு இல்லாததுனால கிடைக்கக்கூடிய மட்டை, கட்டை அதை வச்சு தான் எரிக்கிறோம். நம்ம ஒரு டிஷ் செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இதுவே 2-3 செஞ்சால் எவ்வளோ நேரம் எடுக்கும். இப்படி தான் அந்த காலத்தில் அடுப்போடு போராடி இருக்காங்க. ஸோ இப்போவுமே நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போவாவது மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி வந்துருச்சு, பட் அந்த காலத்துலலாம் எல்லாமே கையால் அம்மியில் தான் மேனுவலாக செய்வாங்க. உடல் உழைப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. விறகு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நின்று எரியும், பட் இந்த மாதிரி மட்டை யூஸ் பண்ணுறதுனால தீ கொஞ்சம் தபதபன்னு எரிஞ்சிச்சு. ப்ளஸ் காற்று வேற ரொம்ப ஓவராக அடிச்சிச்சு. அடுத்து இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ண தக்காளியும் சேர்த்துட்டேன். ஒயிட் கத்திரிக்காய் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். பர்பிள் கலர் தான் அதிகமாக வரும். ஸோ ஒயிட் கலர் கிடைச்சதுனால நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். அந்த காலத்தில் தண்ணியை கிணத்துலேருந்து இறைச்சி தான் குளிப்பாங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு வெளியில் தான் போகணும். குயிக்காக அரைக்கிறதுக்கு மிக்சியோ, துணியை துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினோ, பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜோ எதுவுமே கிடையாது. அப்போது கரண்ட் இருக்காது, ஃபோன் கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா மணிக்கணக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும்.
அப்போ வந்து டிவி, சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. பட் இப்போ வந்து அது நம்மளை சோம்பேறிகள் ஆக்கிருச்சு. இந்த காலத்தில் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு டைம் இல்லை. இந்த காலத்தில் 1-2 பசங்களை வளர்க்குறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அப்போது வந்து டசன் கணக்கில் பிள்ளைங்களை வச்சுருந்தாலும் எல்லாருமே வந்து இயற்கையிலேயே அறிவாளியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க படிக்காத மேதையாக இருந்திருக்காங்க. பட் இப்போ உள்ள பசங்க எவ்வளோ கிளாஸ் அனுப்புனாலும் அந்த ஒழுக்கமும் அறிவும் கிடைக்கிறதில்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ மாதிரி ஆன்லைன் ஆர்டர்லாம் அப்போ கிடையாது. ஸோ அவங்கள தான் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் எத்தனை வேலையாக இருந்தாலும். அப்போ உள்ள பிள்ளைங்க விதவிதமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ காலையில் சமைக்கிறது தான் மதியானம், நைட்டு 3 வேளைக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்க மதியானம் சமைக்கிறத நைட்டு கொடுத்தாவே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த காலம் வேஸ் இந்த காலம். இந்த டாபிக் எடுத்தோன்னா எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். பட் நம்மளோட டாபிக்குள்ளே வருவோம். நம்ம சேர்த்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்கு நான் தக்காளியை முழுசாகவும் சேர்க்குறேன், அரைச்சும் சேர்க்குறேன்டா, முழுசாக சேர்க்கும் போது சாப்பிட முடியும். அரைச்சி சேர்த்தேன்டா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா கரைசலை சேர்த்துக்கலாம். மசாலாவை ட்ரெடிஷ்னலாக அம்மியில் அரைச்சி தான் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான சோர்ஸ் கிடைக்காததுனால அந்த மாதிரி செய்ய முடியலை. மசாலா சேர்த்தியாச்சு. திக்காக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் சோடமே ரொம்ப நல்லா இருக்கும். கொதிக்கும் போது நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம இயற்கையோடு ஒன்றி சமைக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஆடு, மாடு, கோழி, பறவைகள் சவுண்டு எல்லாமே வந்து சுற்றி கேட்டுட்டு இருந்துச்சு. காதுக்கு நல்லா இனிமையாக இருந்துச்சு. இன்றைக்கி சோறு கூட இது மட்டும்தான். இதுவே பெரிய டாஸ்காக இருக்குது. இது கூட வேறு எதுவும் செய்யலை. ஏன்னா இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து மாங்காய் சேர்க்க போகிறோம். நம்ம மாங்காய் மரத்துலேருந்து ஆல்ரெடி மாங்காவை பறித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இதில் சேர்க்குறேன். இது ஆர்கானிக்காக வளர்றது, ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து சேர்க்குறோம். மாங்காய் சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம ஃபஸ்ட்டு தான் மீனை சேர்ப்போம், லாஸ்ட்டாக தான் மாங்காவை சேர்ப்போம். பட் இதில் வந்து மீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மீனை வந்து கடைசியாக தான் சேர்க்குறோம். ஆணு நல்லா கொதித்து மணம் வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துட்டேன். இந்த மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா ஆணு நல்லா கொதிக்குது. கொதிக்கிற குழம்புல சேர்க்கும் போது சீக்கிரமே வெந்துடும். இதுவே பெரிய மீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம மண் சட்டிங்கிறதுனால அதில் சூடு நிற்கும். மீனை சேர்த்துட்டு மீனோட வாசனை வர ஆரம்பிக்கும்ல, அப்போ வந்து அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், காற்று ரொம்ப நல்லா அடிக்கிறதுனால தீயும் ஃபாஸ்ட்டாக எரியுது. அந்த காலத்து மக்கள் எவ்வளோ சவாலை சமாளிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து ரொம்ப கொதிச்சிச்சுன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தீயை அணைச்சிட வேண்டியதுதான். இந்த மெத்தடில் சமைக்கும்போது தீ சம்டைம்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எரியும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியும். நம்ம குக் பண்ணுறது வந்து வெந்துருச்சா வேகலையான்னு கூட தெரியாது. இதுவே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கும்போது சிம்மில் வச்சா சிம்மிலே தான் இருக்கும், ஹையில் வச்சா ஹைலே தான் இருக்கும். நமக்கு கரெக்டான டைமிங் வந்து கணிக்க முடியும். இந்த அடுப்பு கறியில் தீக்கங்கு ரொம்ப நேரம் நின்று எரியும். ஸோ நம்ம ஏதாவது சுடுறதா இருந்தால் சுட்டுக்கிடலாம். நமக்கு தேவையில்லாததுனால ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சூடையிலேயே மாங்காய் போட்டு சூப்பராக ஆண வச்சியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.